பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. விதிப்படித்தான் எல்லாம் நடக்கும் என்பார்கள். ஆனால் உண்மை அப்படி இல்லை. இறைவன் நம்மை அப்படி படைக்கவில்லை. விதிப்படி எல்லாம் நடந்தால் அங்கு முயற்சிக்கு வேலையே இல்லை. அந்த பிறப்பால் பெரிய பயனும் இல்லை. அப்போ விதி இல்லையா என்றால் விதி உண்டு. ஆனால் அந்த விதியை வெல்லும் வழியையும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அது என்ன வழி? அதன் மூலம் எப்படி விதி மாற்றப்படுகிறது என்று இந்த பதிவில் பார்க்கப் போகின்றோம். ஒருவனுடைய பாவ வினையின் காரணமாக இந்த பிறப்பில் பாழும் கிணற்றில் விழுந்து இறக்க வேண்டும் என்பது அவனுடைய விதி. அவன் செய்த பாவங்கள் பாழும் கிணறாய் உருவாகி அவனுக்காக காத்திருந்தது. அந்த பாழும் கிணற்றை தோண்டியவர்கள் அனைவரும் இவன் செய்த பாவத்தால் பாதிக்கப்பட்டவர்கள். கிணற்றை தோண்டியவர்களுக்கு தெரியாது நம்மை பாதிப்புக்குள்ளாக்கியவன் இதில் விழப்போகிறான் என்று. விழப்போகின்றவனுக்கும் தெரியாது நாம் செய்த பாவமே இந்த கிணறாய் உருவாகியது என்று. அவன் பிறந்து வளர்கிறான். அவனுக்காக அந்த கிணறு காத்திருக்கிறது. அவன் விதிப்படி சாக வேண்டிய நாள் வந்தது. விதி அவனை அந்த பாழும் கிணற்றின் வழியாக அழைத்து சென்றது. விதிப்படியே எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அவன் அந்த பாழடைந்த கிணற்றை கவனிக்காமல் நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு மரத்தின் வேர் தடுக்கி நிலை தடுமாறி அவன் அந்த கிணற்றுக்குள் விழுந்தான். கிணற்றின் பாதி அளவு விழுந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆலமரத்தின் விழுது அவன் கையில் அகப்பட்டது. பிடித்து கொண்டு உயிர் பிழைத்தான். மிக கடினப்பட்டு கிணற்றிலிருந்து மேலேறி வந்தான். அந்த ஆலமரம் அவனுடைய விதியை எப்படி மாற்றியது என்றால், அந்த ஆலமரம் அந்த கிணற்றுக்கு அருகில் வளர்ந்த கதை தெரிய வேண்டும். அவனுடைய சிறு வயதில் ஒரு நாள் ஒரு சாலையின் வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் வந்து பசிக்கிறது என்கிறார். இதனை கண்ட அவன் தந்தையிடம் சொல்லி உணவு வாங்கி கொடுக்கின்றான். அந்த முதியவர் அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு உணவை உண்ணத் தொடங்குகிறார். அந்த முதியவர் அப்படி உணவருந்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாய் வருகிறது. அந்த நாய்க்கு அந்த உணவில் சிறிது கொடுக்கின்றார். அந்த நாயும் உண்டுவிட்டு அதில் சிறிது மிச்சம் வைத்து விடுகிறது. அதனை பல குருவிகள் உண்ணத் தொடங்குகின்றன. அதில் ஒரு குருவி ஒரு சமயம் ஒரு காட்டின் வழியே பறந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த குருவியின் வாயில் இருந்த ஒரு பழம் அந்த பாழும் கிணற்றுக்கு அருகில் விழுகிறது. அந்த பழம் மண்ணோடு மண்ணாகி அதிலிருந்த விதை மரமாக வளர்கிறது. அது பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கிறது. அவன் செய்த பாவம் பாழும் கிணறாய் உருவாகி இருந்தது போல் அவன் செய்த புண்ணியம் கிணற்றுக்கு அருகில் ஒரு மரமாய் வளர்ந்து இருந்தது. இங்கே அவன் இந்த நாளில் இத்தனை மணிக்கு இவ்வாறு விழப்போகின்றான். எனவே இந்த மரம் அந்த நாளில் அந்த நேரத்தில் அந்த அளவிற்கு வளர்ந்து அதில் ஒரு விழுது அவன் விழப்போகும் இடத்திற்கு நேராக இந்த அளவு கிணற்றுக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவன் அதனை பிடித்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வான் என்று அவன் செய்து வந்த புண்ணியம் மரமாய் வளர்ந்து வந்தது. அவன் தொடர்ந்து புண்ணியமும் செய்து வந்தான். தொடர்ந்து மரமும் வளர்ந்தது. விழுதும் கிணற்றுக்குள் இறங்கியது. அந்த நாளும் வந்தது. ஒரு மரத்தின் வேர் தடுக்கி கிணற்றுக்குள் விழுந்தான். பின்பு வேறொரு மரத்தின் விழுதால் தப்பித்து மேலே வந்தான். அவன் புண்ணியத்தை இடையில் நிறுத்தி இருந்தால் விதியும் அந்த விழுதின் வளர்ச்சியை நிறுத்தி இருக்கக்கூடும். அல்லது அந்த மரமும் அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்க கூடும். சரி, அவனை காப்பாற்றிய ஆலமரம் யார் என்றால், ஒரு பிறவியில் இவனை தீண்டிய ஒரு பாம்பு தான் செய்த பாவத்தை தீர்க்க இங்கே மரமானது. செய்த ஒரு பாவத்தால் மட்டும் ஆலமரமானதா என்றால் இல்லை. அந்த ஆன்மா செய்த பல பாவ புண்ணியங்களின் தொகுப்பே இந்த பிறவியில் ஆலமரமானது. இந்த ஒரு பாவத்தை மட்டும் தீர்க்க ஆலமரமானதா என்றால் இல்லை. அது தீர்க்க வேண்டிய பாவத்தில் இதுவும் ஒன்று. அவன் தடுக்கி கிணற்றில் விழ காரணமாக இருந்த மரமும் ஒரு பிறவியில் அவன் செய்த பாவத்தால் பாதிக்கப்பட்ட ஜீவன். அந்த குருவி எடுத்து வந்த பழத்தை தந்த மரம் கூட ஒரு பிறவியில் அவன் செய்த புண்ணியத்தால் நன்மை அடைந்த ஜீவன்.
அவ்வளவு நுட்பமானது இந்த விதி கொள்கை. ஒவ்வொரு சிறிய செயலுக்கும் பெரிய அர்த்தம் உண்டு. அர்த்தமற்று இங்கு எதுவும் நடப்பதில்லை. நமக்குத்தான் அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள போதிய அறிவில்லை. அந்த பேரறிவின் நுட்பத்தை இந்த சிற்றறிவால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. பேரறிவை பெற்ற ஒருவர் விளக்க முற்பட்டாலும் அது சிற்றறிவுக்கு எட்டவே எட்டாது. எட்ட வேண்டும் என்றால் நாம் பேரறிவு பெருங்கருணையை பெற்றே ஆக வேண்டும். இந்த கதையில் கிணற்றில் விழ வேண்டியவனை ஆழம் விழுது காப்பாற்றியது போல்தான் நாம் செய்யும் புண்ணியம் நம்மை விதி செய்யும் ஆபத்தில் இருந்து காப்பாற்றுகின்றது. அதனால் தான் வள்ளற் பெருமான் இல்லறத்தார்கள் திருமணம் முதலிய சுப காரியங்களில் பந்தலை அலங்கரித்தும் அவ்விடத்தில் வேறு வேறு சடங்குகளை செய்வித்தும் ஆடல் பாடல் வரிசை ஊர்வலம் முதலிய வினோதங்களையும் விருந்து முதலிய பெருமைப்பாடுகளையும் நடத்தியும் எக்களிப்பில் அழுந்திருக்கும் தருணத்தில் பசித்த ஏழைகள் முகத்தை பார்க்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படிப்பட்ட சந்தோஷ காலத்தில் தமக்காயினும் தமது பிள்ளைகள் துணைவர் முதலியோர்க்காயினும் ஏதாவது ஆபத்து நேரிடுகின்றது. அப்பொழுது அவ்வளவு சந்தோஷத்தையும் இழந்து துக்கப்படுகிறார்கள். அந்த சுபகாரியத்தில் உள்ளபடியே பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து பசியை நீக்கி